எனக்கு இவ்வளவு போதும், மீதி எல்லாம் மத்த மக்களுக்கு தான் நான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் எப்படிங்க? நான் முன்னிலேருந்தே பண்ணுவேங்க. நான் முன்னிலேருந்தே பண்ணுவேன். ஏன்னா நான் கலக்கு பஜார் பண்ணி கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு நிறையா பொண்ணு அதான் முதல்ல ஒரு பொண்ணு நான் படிக்க வச்சு அந்த பொண்ணு வந்து வேலை முடிச்சுட்டு அந்த முதல் சம்பளத்தை எனக்கு கொடுத்து நீங்கள் யாரையா படிக்க வைங்கன்னு சொல்லும்போது எனக்கு அன்னைக்கு தான் ரொம்ப தோணுச்சு. ஐயோ இப்படி ஒரு விஷயம் அன்னைக்கு நான் சந்தோஷம் ஆன பாருங்க. அந்த மாதிரி யாருமே நான் என் லைஃப்பில் அந்த மாதிரி சந்தோஷமே ஆகலை. ஸோ அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு கிடச்சிதா. ஸோ அதுக்கப்புறம் தான் நிறையா பொண்ணு சொல்லிட்டு 2018 அது 17 அந்த டைமில் ஆரம்பிச்சது. 17 அந்த டைமில் அந்த ஃபீஸ் கட்ட ஆரம்பிச்சது. கடைசி 2 வருஷம் அந்த பொண்ணு கட்டினேன். அது 19 20 முடிச்சுட்டு எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட் மந்த் சேலரி நான் வந்து இதில் அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது எனக்கு ஐயோ இதுவே பயங்கர ஹாப்பியாக இருக்குது, இதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சிருந்தேன். ஓகே. எந்த இடத்துல வந்து நீங்க ராகவா லாரன்ஸ் கிட்ட வந்து நீங்க அந்த ஒரு அறிமுகம் ஏற்பட்டது அண்ட் எப்படி வந்து 2 பேரும் சேர்ந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு நிறைய செய்றீங்க இல்லையா? அது நான் வந்து நிறைய பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அப்போ வந்து என்னை பற்றி அண்ணா விசாரிச்சுப்பாங்க போல, இவன் உண்மையிலே பண்ணுறானா இல்லை யார்ட்டையாவது வாங்கி தான் பண்ணானா. இது வரைக்கும் நம்ம யார்ட்டையும் 1 ரூபா கூட வாங்கினதில்லை. நம்மளால ஓடி சம்பாரிச்சு அப்படி தான். ஏன்னா முன்னாடி ஒரு இதில் சொன்ன மாதிரி தான் முன்னாடி சம்பாதிக்கிறதுல பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னையும் ஒரு ஆளாக மதிச்சு நிறைய பேர் மனுலாம் கொடுக்குறாங்க. நம்ம அந்தளவுக்குலாம் பெரிய ஆள் கிடையாது. மனுலாம் கொடுக்கணும். ஐயோ இதை பார்த்தோன்னே இல்லை சம்பாதிக்கிறதுல பண்ணோம், இப்போ பண்ணுறதுக்குனே சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அப்படி தான் ஓடுறது. ஸோ அப்படி நான் பண்ணும்போது லாரன்ஸ் இல்லையே இந்த பையன் கரெக்டாக தான் பண்ணுறான்னு சொல்லி விசாரிச்சதுக்கப்புறம் இல்லை அவன் காசில் தான் பண்ணுறான் அப்படின்னு அவங்க முதல்ல ஒரு ஆடியோ லான்ச்சர் தான் பார்த்துட்டு பேசி அப்புறம் அப்படி தான் அண்ணன் கூட அசோசியேட் ஆனது. வெரி நைஸ் ஆக்சுவலா. அண்ட் இது வந்து ஒரு அழகான பாண்ட்னே சொல்லலாம். லைக் உங்களுக்குன்னு ஒரு சம்பாத்தியத்துல வீடு கட்டுறது, கார் வாங்குறது, ஏன்னா நிறைய பேர் உங்க கூட ஆரம்பிச்சவங்க வந்து அவங்களுடைய லைஃப் பார்த்துட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி பாலாக்குன்னு ஒரு பர்சனலா செலவு பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆசை இருக்கா? வீடு கட்டணும், லைக் கார் வாங்கணும், ஒரு அம்மா அப்பாவுக்கு இதெல்லாம் பண்ணணும், அவங்களும் வேற ஒரு லெவல்ல நான் வந்து பார்க்கணும், அந்த மாதிரி பாலாக்குன்னு ஒரு ஆசை உள்ள? எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா இது பெரிய ஒரு பெரிய ஞானி மாதிரிலாம் பேச நினைக்காதீங்க. அதுதான் எனக்கு ஒரு அது இல்லை, அது மாதிரிலாம் இல்லை. நான் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப எல்லாமே கேட்பேன், ஏன்டா இப்படியே இருக்க இங்கே எல்லாரும் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி. கரெக்டு தான் அவங்க சொல்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை என்னென்னா இதில் வேறு சந்தோஷம் இதில் கிடைக்க மாட்டுது. செம்ம ஜாலியாக இருக்குது. எங்கள் அம்மா எங்கள் வீட்டிலே எங்கள் அம்மாலாம் வந்து என்னன்னா நிறைய பேர் எங்கள் அம்மாட்டே சொல்லுவாங்க, என்ன அவங்க பையன் இப்படி பண்ணுறான், இப்படி பண்ணிட்டு இருக்கான், இப்படியே போச்சுன்னா இது ஊதாரி தான் சுத்த போகுது, அது வேஸ்ட்டாக காலியாக போகுது, இப்படியே காசு இல்லாமல் என்ன பண்ண போகிற, நீ கஷ்டப்பட்டு அதை வளர்த்த, அது பாரு இப்படி சுற்றி நிற்குது பாரு, எப்படி பாரி இது காசு அரைச்சி நிற்குது பாருங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, அவன் என்ன கெட்டது காசு செலவு பண்ணுறான், நல்ல தானே செலவு பண்ணுறான் அப்படின்னு. எங்கள் வீட்டில் சொன்ன விஷயம் தான், உன்னால் முடியல நீ பண்ணுப்பா, முடியலன்னா இங்கே வா. நான் என்னால் எங்கள் அப்பா வந்து பெட்ரோல் பங்க் வேலை பார்க்குறாரு, எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க, எங்கள் அம்மா டைலரிங் நல்லா பண்ணுவாங்க. முடியல இப்போ தைக்க வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ முடியலன்னா நாங்கள் உனக்கு சாப்பாடு போடுறோம் 3 வேளை. ஒரு பையன் தப்பு பண்ணிட்டு வந்தான்னு இருக்கக்கூடாது, நல்லது பண்ணிட்டு நீ இங்கே வந்து தோத்துட்டு வந்தால் கூட ஓகே தான், நான் உன்னை பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே என்ன வேணும். இருக்கிறப்ப என் பையன் பண்ணான், எவ்வளோ சந்தோஷமாக பண்ணான், அதனால ஒரு 5 பேர் 6 பேர் சந்தோஷமா இருந்தாங்களா, அது போதும். இது வந்து உங்களுடைய ஃபேமிலி உங்களுக்குள்ள வந்து இது ஃபைன். பட் ஆனால் நாளைக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வர போறவங்களும் வந்து சேம் இல்ல பாலா வந்து இப்படியே செலவு பண்ணிட்டே போயிட்டாருனா அப்படின்ற ஒரு மாதிரியான விஷயமா, இல்லைன்னா ஏதோ ஒன்று எடுத்துட்டு வராங்க, ஆர் பாலாக்கு இப்படிதான் வந்து ஒரு பொண்ணு வேணும், என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி, ஒரு என்ன புரிஞ்சுக்கிற ஒரு மாதிரி ஒரு பொண்ணு அப்படின்னா என்ன மாதிரி எதிர்பார்ப்பீங்க? ஒண்ணுமே இல்லை, அன்பா இருந்தாலே போதும், உண்மையா இருந்தாலே போதும், வேற எதுவுமே வேணாம். I am single, always I am single. Always இல்லை, இப்போ இது வரைக்கும் I am single. அதுக்கப்புறம் ready to mingle. Yeah.